என்ன முத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே. என்ன மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்த? இப்போதானே வரேன். நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. சரி கடைக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போதும். அம்மா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. அப்படியா? சரி போய் சரிண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஐ அண்ணன் வந்தாச்சு. அம்மா முத்தண்ணன் வந்தாச்சுமா. வா முத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் போட்டிருந்தாங்க, அதான் வந்தேன். என்னாச்சு உனக்கு? ஆமாப்பா, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். டாக்டர் நிறைய பணம் செலவாகும்னு சொன்னாரு. என்னம்மா இப்படி சாதாரணமாக சொல்கிற? உடம்பு பார்த்துக்குமா, நல்லா பார்த்துக்கோ, புரியுதா? வேலையெல்லாம் நிறைய செஞ்சுட்டுலாம் இருக்காத, சரியா? வெயிலெல்லாம் அலையாதம்மா, உடம்பு பார்த்துக்கோ. சரிப்பா, இதனால மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத என்ன? சரிம்மா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. என்ன முத்து, தம்பிக்கு வயசாகிட்டே போகுது. அது என்ன பண்ண இப்போ? ஏதாச்சும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனா? பள்ளிக்கூடமா? இப்போ என்னம்மா பள்ளிக்கூடம்லாம்? அவன் என்ன படிக்கணும்னு அவசியமா என்ன? அதுக்கு இல்லடா, நீ தான் பெரியவனாயிட்ட, அப்பா இறந்துட்டாரு, தம்பியை படிக்க வைக்கலன்னா அப்புறம் எப்படிப்பா? படித்தாலாம் முடியாதுமா. நான் வர வழியில் தான் கணேசன் கடையை பார்த்தேன். அவர் என்ன படித்தாரா என்ன? இன்னைக்கு பாரு, கடையை நல்லா வளர்த்துட்டாரு, பெரிய ஆள் ஆகிட்டாரு. நம்ம ஊர்லேயே ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டிட்டாரு. படித்தாலாம் முடியாது, உழைச்சாதான் முடியும். நான் நாளைக்கு ஊருக்கு போகும்போது ரவியும் ஊருக்கு கூட்டின்னு போகிறேன். அங்கே போய் அவனுக்கு ஏதாவது என் டீ கடையிலே வேலை வாங்கி கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். என்னவோடா, படிப்போட அருமை உனக்கு இப்போ தெரியாது, உனக்கு அப்புறமா தெரியும் படிப்போட அருமை. உனக்கு வேறு உடம்பு சரியில்லை, அவன் படிக்க போயிட்டான்னா உன்னை யார் பார்த்துப்பா சொல்லு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாமுத்து, எப்போ வந்த? கூட வந்திருக்கிறது யாரு? என் தம்பிண்ணே. நான் சொல்லியிருந்தேன்ல, ரவின்னு, இவன் தான். வேலைக்கு ஆள் கேட்டுருந்தீங்களே, அதான் கூட்டின்னு வந்தேன். ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, படிக்க வைக்கிறது அவனை? எங்கண்ணா படிக்க வைக்கிறது? வீட்டில் ஒரே கஷ்டண்ணே, அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. வேலை செஞ்சால் தானே, இல்லைன்னா முடியாது. சரி சரி, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சரிண்ணே. போஸ்ட் யார்கிட்ட இருந்து? அண்ணா இந்தாங்க டீ. என்னடா டீ மட்டும் எடுத்துட்டு வர? வடை எடுத்துட்டு வா போ. அண்ணா, அம்மாகிட்ட இருந்து கடிதாசி வந்திருக்கு, கொஞ்சம் என்னன்னு படித்து சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. உன் தம்பியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அம்மா கடிதாசி போட்டிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு படிச்சு சொல்லுங்கண்ணே. என்ன உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா இருக்க? வேற வேலையே இல்லையா உனக்கு? போய் வேலையை பாரு, அப்புறம் படிச்சு சொல்றேன். சொல்லுங்கண்ணே. என்ன 2 டீ கொடு. டேய், அங்க என்ன வேடிக்கை? வந்து கிளாஸ் எடுத்து கழுவு. முத்து, ஊர்ல இருந்து லெட்டர். அதுக்குள்ளேவா? இப்போ படிக்க சொன்னா முதலாளி திட்டுவாரு, நம்ம அப்புறமா படிக்க சொல்லலாம். அண்ணா, அம்மா பார்த்து ரொம்ப நாளா ஆச்சுண்ணே. மாசம் ஒரு தடவை வந்து பார்க்க சொல்றாங்கண்ணே. வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் போகல. சரிடா, முதலாளி கிட்ட மொத்தமா சம்பளம் வாங்கிட்டு
நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா? சரிண்ணா. வருத்தப்படாத. ஹேய் பாண்டியண்ணே, எங்கே இந்த பக்கம்? வா முத்து, உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? கடுதாசிலாம் வந்தது, ஒழுங்காக படிக்கிறியா? நான் எங்கண்ணே படிக்க, எனக்கு இங்கே வேலையே சரியாக இருக்குது. படிக்க தெரிஞ்சால் நான் ஏண்ணா இங்கே வேலைக்கு வரேன்? ஏண்ணா சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு? ஊரில் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தான்ப்பா லெட்டர் போட்டது. என்னென்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு நேற்று சுத்தமாக உடம்பு முடியல. ஆ, நேற்று சாயங்காலம் அம்மா இறந்துட்டாங்கப்பா. என்னென்ன சொல்கிறீங்க? நல்லா தானே இருந்தாங்க? அம்மா அம்மா. எங்கள் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க என்னை படிக்க சொல்லி, நான் தான் கேட்கல. இப்போ படிப்பறிவு இல்லாதனால எங்கள் அம்மாவை நான் இழந்துட்டேன். படிப்போட அவசியம் எனக்கு இப்போ தான் புரியுது. செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள்.